வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவின் மகள் என்பார்கள். அப்படியான மகள்களில் ஒன்று அசாம். அந்த அசாம்களுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கும். இந்த நிலையில் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவிற்கு காங்கிரசின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படும் கௌரவ கோகோய்க்கு இடையேயான மோதல் உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. கௌரவ் கோகோயின் மனைவிக்கு பாகிஸ்தானில் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐயுடன் தொடர்பு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கு. அது தொடர்பாக அவர் விசாரணை வளையத்திற்குள் சிக்கியுள்ளார். இது அசாம் அரசியலில் பெரும் பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது. அசாமிலிருந்து மூன்றாவது முறையாக பாராளுமன்ற எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு மக்களவையில் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக இருப்பவர் கௌரவ் கோகோய். இவர் அசாமின் முன்னாள் முதல்வர் தருண் கோகோயின் மகன். முக்கியத்துவம் வாய்ந்த பல பிரச்சனைகளில் மோடி அரசிற்கு எதிராக பாராளுமன்றத்தில் கடும் விமர்சனங்களை முன்வைப்பவராக இருக்கிறார். இதனால் தேசிய அளவில் இவர் கூர்ந்து கவனிக்கப்படும் எம்பியாகவே மாறியிருக்கிறார். எடுத்துக்காட்டாக மணிப்பூர் விவகாரத்தை முன்வைத்து மோடி அரசிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்தது. அப்போது அந்த விவகாரத்தை மக்களவையில் அனல் பறக்க பேசினார் கௌரவ் கோகோய். மோடி ஏன் இதுவரை மணிப்பூருக்கு செல்லவில்லை? மணிப்பூர் பற்றி பேசுவதற்கு 80 நாள் ஆனது ஏன்? மணிப்பூர் முதல்வரை ஏன் பதவியிலிருந்து நீக்கவில்லை என சரமாரியாக கேள்வி எழுப்பியவர் கௌரவ் கோகோய். இதனால் நாடு முழுவதும் அறியப்படுகிறார். அதோடு தன் மாநிலமான அசாமின் பாஜக அரசிற்கும் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவிற்கும் எதிராக பல குற்றச்சாட்டுகளையும் தீவிரமான விமர்சனங்களையும் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார் கௌரவ் கோகோய். இதனால் ஹிமந்த பிஸ்வா சர்மாவிற்கும் மிகவும் சிம்ம சொப்பனமாகவே இருந்து வருகிறார். இந்த நிலையில் கௌரவ் கோகோயின் மனைவி எலிசபெத் கோகோய் அசாம் அரசால் டார்கெட் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விவகாரம்தான் பெரும் சர்ச்சையை உண்டாக்கி இருக்கிறது. எலிசபெத் கோகோய் ஒரு பிரிட்டிஷ்காரர். கௌரவ் கோகோய் இங்கிலாந்தில் படித்த காலத்தில் எலிசபெத்தின் அறிமுகம் கிடைத்து இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அமெரிக்கா செனட், ஐநா செயலகம் உட்பட பல முக்கிய இடங்களில் பணியாற்றியவர் எலிசபெத். பருவநிலை வளர்ச்சி தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளும் ஒரு தன்னார்வ அமைப்பில் 2011ஆம் ஆண்டு வேலையில் சேர்ந்து அதில் சில ஆண்டுகள் பணியாற்றினார். அப்போது எலிசபெத் கோகோய்க்கு பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐயுடன் தொடர்பு இருக்கிறது என்ற அதிரடி குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கும் ஹிமந்த பிஸ்வா எலிசபெத்தின் வெளிநாட்டு குடியுரிமை குறித்து கேள்வி எழுப்பியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சமீபத்தில் நாட்டின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்த சமூக ஊடகங்களில் கருத்து பதிவிட்ட பாகிஸ்தானைச் சேர்ந்த அலி தௌஹீர் ஷேக் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நபர் ஒரு தன்னார்வ அமைப்பில் பணியாற்றிய போது எலிசபெத்தும் அந்த அமைப்பில் வேலை செய்திருக்கிறார். அதை வைத்துதான் அந்த பாகிஸ்தானியருக்கும் எலிசபெத்திற்குமான தொடர்புகள் குறித்து அசாம் காவல்துறையினர் சிறப்பு புலனாய்வு அமைப்பு அதனை விசாரித்து வருகிறது. கௌரவ் கோகோய்க்கு இப்படி ஒரு நெருக்கடியை அசாம் பாஜக அரசு கொடுத்திருப்பதற்கான பின்னணி குறித்த கருத்து தெரிவிக்கும் அரசியல் நோக்கர்கள் அசாம் மக்களிடையே பிரபலமான தலைவராகவும் இளைஞர்களை வசிப்பவராகவும் கௌரவ் கோகோய் வளர்ந்திருக்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசின் முதல்வர் வேட்பாளராக அவர் முன்னிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தேர்தலில் கௌரவ் தனக்கு கடும் போட்டியாளராக மாறுவார் என்கின்ற அச்சம் ஹிமந்தாவிற்கு இருக்கிறது என்கின்றார்கள். முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவை பொறுத்த அளவில் வடகிழக்கு மாநிலங்களில் பாஜகவின் செயல் திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ராஜதந்திரியாக இருந்து வருகிறார். அதனால் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் நம்பிக்கைக்குரிய தளபதியாகவும் அவர் விளங்குகிறார். ஆகவே ஹிமந்த பிஸ்வா அரசின் ஊழல்கள், முறைகேடுகள், சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து பாஜக தலைமையோ மத்திய அரசோ கண்டுகொள்வதில்லை என்பது காங்கிரஸ் போன்ற எதிர்க்கட்சியினரின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. யானைகள் செல்லக்கூடிய வழித்தடத்தில் அசாம் முதல்வரின் மனைவி ரிசார்ட் வைத்திருக்கிறார். அதற்கு அவர் அனுமதி பெற்றிருக்கிறாரா? அனுமதி பெறவில்லை என்றால் அதற்கு எதிராக பிரதமர் மோடி நடவடிக்கை எடுப்பாரா என்று கௌரவ் கோகோய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதோடு அசாம் முழுவதும் முதல்வரின் குடும்பம் நில அபகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறது. மேலும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தேயிலை தோட்டங்கள், சர்வதேச பள்ளிகள், உணவு விடுதிகள் என
மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தையும் ஹேமந்த விஸ்வா உருவாக்கி இருக்கிறார். இது குறித்து அமலாக்கத்துறையும் சிபிசிஐயும் விசாரணை நடத்துமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அடுத்த ஆண்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் ஹாட்ரிக் வெற்றியை பெறுவதற்கான முயற்சிகளில் பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. அதற்கு பல முட்டுக்கட்டைகளை போட்டு வருகிறது காங்கிரஸ். இதனால் அசாம் அரசியல் களம் வரும் நாட்களில் இன்னும் பரபரப்பிற்கு பஞ்சம் இருக்காது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.